الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال النبي صلى الله عليه وسلم لا تنذروا فإن النذر لا يغني من القدر شيئا وإنما يستخرج به من البخيل அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், லா துன்திரு, நேர்ச்சை செய்யாதீர்கள், நியத்து செய்யாதீர்கள். ஃபஇன்ன நذரா லா யுக்னி மினல் கதரி ஷைஆ, நேர்ச்சை செய்வதால், நேர்ச்சை வைப்பதால் அல்லாஹ் எழுதிய விதியில் எதுவும் மாறப்போவது கிடையாது. வைன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், இந்த நேர்ச்சையின் மூலமாக ஒரு கஞ்சனிடம் இருந்து சில நன்மைகள் வரும், அதை தவிர நேர்ச்சையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். நேர்ச்சை என்று சொன்னால் என்ன? பொதுவாக மக்கள் நேர்ச்சை செய்வது, நியத் வைப்பது என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அடியான் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்காத ஒரு காரியத்தை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறார். உதாரணத்திற்கு, என்னுடைய மகன் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டால் நல்ல மதிப்பெண்களோடு நான் ஒரு 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பேன். 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது என்பதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை, அவர் தன் மீது என்ன செய்கிறார்? கடமையாக்கிக் கொள்கிறார். என்னுடைய இந்தந்த காரியம் சிறந்த முறையில் நிறைவேறிவிட்டால் நான் 10 நோன்புகள் நோற்பேன். அந்த 10 நோன்பை அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கவில்லை, அவரே தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இபாதத்தை தன் மீது ஒரு அடியான் கடமையாக்கிக் கொள்வது, இதை நேர்ச்சை என்று சொல்வோம், நியத்து வைப்பது என்று சொல்வோம். நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸிலே அப்படி செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். எனவேதான் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நேர்ச்சை செய்வது என்பது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க ஒரு காரியம், அதை செய்யக்கூடாது. ஆம், அதை மீறி ஒருவன் செய்துவிட்டால், நியத்து வைத்து விட்டால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. அதை செய்வது மக்ரூஹ், தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. எப்படி ஒரு நபர் திருமணம் செய்த பிறகு மனைவியை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அஹ்லாக் சரியில்லை, அல்லது சம்பாதித்து தன் மனைவியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் திருமணம் செய்துவிட்டால் அந்த மனைவியை பார்த்துக் கொள்வது கட்டாய கடமை. அதே மாதிரிதான் நேர்ச்சை செய்வது வெறுக்கத்தக்கது, அதை செய்வதற்காக வேண்டி ஒரு அடியான் முற்பட வேண்டாம். ஆனால் நியத்து வைத்து விட்டால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. எனவேதான் அல்லாஹ் அதை குறித்து சொல்கிறான், யூஃபூன நுதூரஹும், அவர்கள் தன்னுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அன்பானவர்களே, நேர்ச்சை செய்வது ஏன் வெறுக்கத்தக்கது என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் நபி அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள். என்ன? நேர்ச்சையின் மூலமாக ஒரு கஞ்சனிடம் இருந்து சில நன்மைகள் கிடைக்கிறதே ஒழிய நேர்ச்சையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. நேர்ச்சை செய்வதால் விதி மாறாது, நேர்ச்சை செய்வதால், நியத்து வைப்பதால் எப்போவோ கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இப்போது நமக்கு சீக்கிரமாக கிடைக்காது. நபி அவர்கள் சொல்கிறார், லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅக்கிர், எப்போவோ கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை அது முற்படுத்தாது, அல்லது இப்போது வரக்கூடிய ஒரு முசீபத்தை அது பிற்படுத்தாது. எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். துஆ தான் செய்ய வேண்டும், பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். எனவே கஞ்சனிடம் இருந்து சில நன்மைகள் கிடைக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம்? இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்க விரும்பினால் அப்படியே வணங்கட்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நஃபில் நோன்பு உண்டு, அந்த நோன்பு பிடிக்கட்டும். சதகா கொடுக்க விரும்புகிறாரா? மிஸ்கின்களுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும், எத்தனை மிஸ்கின்களுக்கு வேண்டுமானாலும் அவர்கள் உணவளிக்கட்டும். எனவே அவராக இபாதத்தை செய்யாமல் இந்த காரியம் நடந்தால் நான் செய்வேன், இது ஒரு கஞ்சனுடைய அடையாளம். எனக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் தான் என்னுடைய பையிலிருந்து நான் காசு எடுத்து கொடுப்பேன், நானாக விரும்பி தரமாட்டேன். இது கஞ்சனுடைய ஒரு அடையாளம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே அந்த அடிப்படையில் நேர்ச்சை செய்யக்கூடாது. ஆனால் செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. எப்போது? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை அவர்கள் நியத்து வைத்திருந்தார். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயத்தை நியத்து வைத்தால் நிச்சயக்கூடாது. அந்த நேர்ச்சையை அப்படி மறந்துவிட வேண்டும், அதை பூர்த்தி செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட விஷயம் நோன்பு, சதகாத்துகள், அல்லது நஃபில் தொழுகை, இத்தனை ரக்காத் தொழுவேன் என்று நினைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் செய்தால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை. அப்படி நியத்து வைத்த பிறகு நிறைவேற்றக்கூடிய சக்தி பிற்காலத்தில் அவரிடம் இல்லாமல் போய்விட்டால், 10 நோன்பு வைப்பேன் என்று நியத்து வைத்து விட்டார், ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இல்லை அடுத்து, அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்?
சத்தியம் செய்து நிறைவேற்ற முடியாவிட்டால் என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை கொடுக்க வேண்டும். சத்தியத்தை செய்த பிறகு நிறைவேற்ற முடியாவிட்டால் கொடுக்க வேண்டிய பரிகாரம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இத்ஆமு 10 மசாகீன், 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது மூன்றாவதாக ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த காலத்தில் முதல் 2 விஷயங்கள் தான் உண்டு. அதற்கும் சக்தி இல்லை, காசு இல்லை, கொடுப்பதற்கு ஆடை வீட்டில் இல்லை என்று சொன்னால், இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றாத காரணத்தினால் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று. எனவே இந்த பரிகாரத்தை அவர்கள் தந்து அந்த நேர்ச்சியுடைய கடமை அவர்கள் நிறைவேற்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் நபி அவர்கள் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.